பெருமானாகிய திருவடிகளே சரணம். சுடி கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம். இன்றைய பாசுரம் புள்ளின்வாய் கீண்டானை கொள்ளா அரக்கனை கிள்ளிக்கலந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து விழாழ உரங்கெற்று புல்லும் கிணவினகான் போதரி கண்ணினாய் புல்ல குளிர குடைந்த நீர் ஆடாதே கள்ளம் தவிர்ந்து கலந்தியோ பாவாய் நீ நன்னாலால் கள்ளம் தவிர்த்து கலந்தியோ. அதாவது என்ன சொன்ன, இந்த பாசுரமும் ரெண்டு பாசுரம் ஒன்னா வர மாதிரி தெரியும். புல்லும் சின்னப்பினக்கானும் புள்ளின் வாய் கண்டாலும் ஒரே மாதிரிதான் தெரியும். போதரி கண்ணினாய், அந்த போதரி கண்ணினாய் தான் மிக விசேஷமா எடுத்து காட்டுவாங்க இந்த இடத்துல. அதாவது என்ன எடுத்து காட்டுறாங்கன்னு சொன்னா, நேற்றைய பாசத்துல மனத்துக்கு இனியானை அனுபவிச்சோம். மனத்துக்கு இனியான் யார் அப்படின்னு பார்த்தா ராமன் பார்த்தோம். அப்போ இன்றைய எழுப்பக்கூடிய பெண்பிள்ளையானவர் அடுத்த வீடா. ராமனை பற்றி மிக புகழ்ந்து பாடினீர்கள், எம் கிருஷ்ணனை நீங்கள் பாடினீர்களோ என்று உள்ளிருந்து அந்த பெண் பிள்ளை கேட்டுக்கொண்டிருக்கிறாராம். ஆமா, நான் கிருஷ்ணனை பத்தி கூட நாங்க பாடுறோம். கிருஷ்ணன் என்ன சேஷத்தை பண்ணியிருக்கிறார்? புள்ளின்வாய் கீண்டானை கொள்ளா அரக்கனை எடுத்துட்டாங்க ரொம்ப அழகாக. கிருஷ்ணனை சொல்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அங்க பொல்லா அரக்கனை கொண்டாந்துட்டான். அப்ப பொல்லா அரக்கன்னா யாரு, நல்லா அரக்கன்னா யாரு, ரொம்ப விசேஷமா எடுத்து காட்டுவாங்க சுவாமி பெரியவர்கள். அதாவது ஒரு கொக்கு ரூபத்துல ஒரு அசுரன் வருகிறான். சகடாசுரன் சொல்லிட்டு சக்கர ரூபத்துல ஒரு அசுரன் வருகிறார். ஒரு தாய் ரூபத்துல ஒரு அசுரி, ஒரு பூதகியானவர் வருகிறார். இப்படியெல்லாம் கண்ணனுடைய சேஷ்டிதங்கள் இருக்கிறது. அந்த கண்ணனுடைய சேஷ்டிதங்களை சொல்றதுக்கு தான் நாங்க வந்தோம். நீ எழுந்து வந்தாதானே நான் அந்த கண்ணன சேஷ்டிதங்களை நாங்க சொல்ல முடியும். அதனால புள்ளின்வாய் கீண்டானை கொள்ளா அரக்கனை, அந்த கிருஷ்ணனுடைய பெருமையை நாங்கள் நம்ம எல்லாரும் அனைவரும் சேர்ந்து பாடுறதுக்கு தானே வந்திருக்கிறோம். நீ உள்ளேயே தூங்கிக் கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? நீ எழுந்து வர வேண்டும் அல்லவா என்று அந்த அம்மா கேட்க, அப்போ உலக பெண் பிள்ளை சொல்றாளாம், இல்லை இல்லை, விடிந்ததற்கு அடையாளத்தை சொல்லு. நம்ம விடிந்த உடனே தான் நம்ம வரணும்னு சொல்லி இருந்தோம். அப்ப அந்த விடிந்தவுடன் வந்துதான் நாம் பகவானை பாடணும். விடியற் காலை பிரம்ம முகூர்த்தம் 4 to 6 இல்லையா? 4 மணிக்கு எழுந்துக்கலாம், 6 மணிக்கு எழுந்துக்கலாம். ஆனா நம்ம மட்டும், நம்ம சில பேர் தூக்கம் வராது 3 பேருக்கு 3 மணிக்கெல்லாம். நான் எதுக்குன்னு எல்லாரும் தூங்கலையே சொன்னா, அப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஆண்டாள் ரொம்ப அழகாக எடுத்து காட்டுகிறான். பகவானை அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பெண் பிள்ளையானவள் உள்ளே அமர்ந்து கொண்டு தூங்குறாளா என்ன நமக்கு தெரியாது. ஆனா பகவத் சிந்தனையில இருந்தா நாம என்ன பண்ணுவோம்? இப்ப பகவத் சிந்தனை இருக்கும்போது நாம அவங்களை எழுப்பிட்டு அந்த அபச்சாரம் நமக்கு வருமா? அதனால இந்த அம்மா என்ன பண்றாங்க, கிருஷ்ணனுடைய அனுபவத்தை சொல்றா. நீ உள்ள பகவானுடைய அனுபவத்தை தான் நீ அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய். ஆகையினால எப்பேற்பட்ட ஒரு கொக்கு ரூபத்தில் ஒரு அசுரன் வந்தான் அல்லவா, அந்த அசுரனை அழித்தால் அல்லவா எப்பேற்பட்ட அந்த கண்ணனானவன். அவனுடைய கதைகளை நான் உனக்கு சொல்றேன். நீ உள்ளவே இருந்து கேட்டுக்கொண்டே இரு. உனக்கு எப்போ மனசு வருது நீ எழுதுவா. ஏன்? பகவானுடைய குணானுபவங்கள் போதை அந்த பரஸ்பரம் சொல்றாங்க பெரிய ரொம்ப அழகாக. பகவானுடைய குணானுபவங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதே ஒரு அடியவனுடைய கடமை ஆகுறதுன்னு சொல்றாங்க பெரியவங்க ரொம்ப அழகாக. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை விட்டுட்டு கோயிலுக்கு போனாதான் ஊரு கதை பேசுறது, வம்பு கதையெல்லாம் பேசுறது. அதுவும் அந்த கோஷ்டில போய் தீர்த்தம் வாங்கும் போது பார்க்கணும், ஒருத்தர் என்ன எதுக்குதான் கோயிலுக்கு போறாங்கன்னா அந்த வீட்டுக்கார இந்த வீட்டுக்கார இந்த வீட்டுக்கார பேசணுமா. அதுதான் சில பேர் கோயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல ஆண்டாள் ரொம்ப அழகாக எடுத்து காட்டுகிறால், பகவானுடைய நாமதேயங்களை சொல்வதற்குத்தான் கோவில்ல சில விசேஷமான நியமம் எல்லாம் நிஷ்டை இருக்கு. கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், பகவானை தவிர வேறொரு விஷயத்தை பேசினால் அபச்சாரம். கோயில்ல காலை நீட்டி அமர்ந்து கொண்டால் அபச்சாரம். நம்ம தான் முட்டி வலி இடுப்பு வலி அதுக்கு சாமி போனாவே காலை நீட்டி தானே உட்காடுறோம். நம்ம என்ன பண்றது? அது சரீரத்தின் சுபாவம். விரோதி பரிகாரத்தில் இதெல்லாம் வருது. 32 விரோதி பரிகாரம் வேதாந்த தேசிகர் சொல்லி இருக்கிறார். 27 விரோதி பரிகாரம் சொல்லி இருக்கிறார். இந்த ஜீவாத்மா இந்த லோகத்துல இருக்கிறான்னு சொன்ன அவனுக்கு என்னென்ன விரோதிகள்? பிறரை பார்த்து குற்றம் சொன்னா அது ஒரு விரோதம், அது ஒரு அபச்சாரம் ஆகிவிடும்.
நான் தான், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சா அது ஒரு விரோதம். அது நமக்கு அபச்சா. இதெல்லாம் மோட்சத்துக்கு போவதற்கு தடையாகிவிடும், வேற ஒண்ணும் இல்லை. அதே போல அதை வந்து ஆண்டாள் ரொம்ப அழகா எடுத்து காட்டினா, நானே தான் ஆயிடுங்க. அதை சொல்லும் பொழுது ராமாயணத்தை எடுத்து காட்டும் போது ரொம்ப அழகா சொல்லுவாங்க. பரதன் சொன்னானா, என் ராமன் காட்டுக்கு போவதற்கு நான் தான் காரணம் அப்படின்னானா. பரதனா காரணம்? அந்த பரதனுடைய தாயார் காரணம், கைகேயியா காரணம், கூனி தான் காரணம். ஏண்டா கூனி காரணம் அப்படின்னா, இந்த சின்ன வயசுல இந்த ராமன் என்ன பண்ணுவானா, ஒரு சின்ன மண் உருண்டை ஒரு அம்பால வச்சு, அந்த அம்மா கூனி மாதிரி இருக்கும், அந்த அம்பால அந்த கூனி மேல அடிப்பானா, அந்த கூனி அப்படியே நிமிருமா, திரும்ப குனியுமா. இதை பார்த்துட்டு அஹான்னு கை கட்டி சிரிப்பாராம். யாரு? ராமன். அவர் பண்ண சேஷ்டிதம் ஒரே ஒரு சேஷ்டிதம், வேற ஒண்ணுமே இல்லை. பாவம், அந்த ஒரு சேஷ்டிதத்துக்கு 14 ஆண்டு காலம் பாவம் காட்டுல போய் கஷ்டப்பட்டார் அவர். ஆனா இதுல ரொம்ப அழகா என்ன சொல்லுவாங்கன்னா, போம் பழி எல்லாம் அமனன் தலைமையிலேன்னு ஒரு பழி. இது வந்து நம்பில வீட்டில் எடுத்து காட்டுவாங்க ரொம்ப அழகாக. ஒரு சேஷ்டிதம் பண்றது, நிறைய விளையாட்டு பண்றது, நிறைய குறும்புத்தனம் பண்றதெல்லாம் கண்ணனுக்கு தான் ஒக்கும். ஆனா ராமனுக்கு ஒக்குமான? ராமனுக்கு ஒக்காது. அதனால என்ன பண்றாங்க, இந்த சேஷ்டிதத்தை கூட கண்ணமேலே வச்சிட்டாரா நம்மாழ்வார் திருவாய்மொழியில ரொம்ப அழகாக. அது நம்பில வீட்டில் எடுத்து காட்டுவாங்க. என்னன்னு சொன்ன, அதாவது இந்த விளையாட்டு கூட கண்ணன் தான் பண்ணான்னு சொல்லிட்டாரா. எந்த விளையாட்டு? இந்த கூனியை அந்த மண் அம்பை வைத்து விளையாடினார் பாருங்க. ஏண்டான்னா, போம் பழியெல்லாம் அமனன் தலைமையிலே. அதாவது என்னன்னா, ஒரு புத்த பிட்சு அவன் அப்படியே தவம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா ஒரு திருடனானவன் ஒரு வீட்டுல போய் திருடிடுறான். திருடின நேரம் அவன் நேரமோ அவன் கெட்ட நேரமோ என்னமோ தெரியல, அந்த நேரம் அந்த வீட்டுக்கு சொந்தக்கார ஈர செவுறு வச்சிருந்தான். அந்த ஈர செவுறு மேல ஏறி குதிச்சு அந்த செவுறு அவன் மேல விழுந்து அவன் செத்தே போட்டான். உடனே அவனுடைய மனைவியான ராஜா கிட்ட போய் பிராது பண்றான். இந்த வீட்டுக்காரன் தான் என் கணவனை கொன்னுட்டான், அவன் திருட வந்தானே அதை கண்டுபிடிக்கல, அவன் திருட தானே வந்தான், அதனால தானே செத்தானே, அது அவனுக்கு மூளை வேலை செய்யல. ஏய் யாரும் அந்த வீட்டுக்கார சொந்தக்காரன் அந்த வீட்டுக்காரன் இட்டுன்னு ராஜா சொன்னார். உடனே ராஜா வீட்டுக்காரனை இட்டுட்டு வந்தா, எனக்கு தெரியாது, கொத்தனார் தான் செவுறு வச்சாரு, அவரை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்ல, கொத்தனார் போய் இட்டாடா. உடனே கொத்தனார் இட்டு வந்தா, எனக்கு தெரியாது, தண்ணி ஊத்தன யாரு? அங்க இருக்கக்கூடிய வேலையாட்கள். அப்ப தண்ணி தான் அவன் தவளை தண்ணி கொண்டாந்தால, அவன் தண்ணி நிறைய ஊத்திட்டான், அதனால செவரு ஈர செவரா போச்சு, அதனால கீழே விழுந்து போச்சு. உடனே தண்ணி யாரை தந்து ஊத்துனா, அந்த ஆளை கொண்டாந்தா நான் என்ன பண்ணுவேன், நான் கூட ஒரு புத்த பிட்சு அங்க உட்காந்து இருந்தாரு, அன்னைக்கு தவளை கொஞ்சம் நான் பெருசா பண்ணிட்டேன், அந்த பெரிய தவளை கொண்டாந்து தண்ணியை ஊத்திட்டேன், அந்த புத்த பிட்சு தான் காரணம்ட்டான். உடனே அந்த புத்த பிட்சை கொண்டாடான்ட்டான். அந்த புத்த பிட்சு வந்து அவர் ஒன்றும் பேசல, அவர் மௌன சன்னியாசி, இவன் தாடா தண்டனை கூடியவன், இவன் கருவில் ஏற்கிறான்ட்டான். இந்த ஒரு அவன் திருட வந்தவன் யார் மேல தப்புன்னு அவனும் சரியா விசாரிக்க முடியல. ஆனா இதுல எங்கேயோ போய் கடைசியில் ஒரு மௌன சன்னியாசி மேலேயா பழி வரணும். அது போல இங்கு ராமன் ஒரு சேஷ்டிதம் பண்ணால் கூட, ஏன்னா இதுக்கு முன் பாசுரத்துல ராமனுடைய பெருமையெல்லாம் ரொம்ப மனத்துக்கினியான்னு பாடிட்டால, அப்ப ராமன் பண்ண சேஷ்டிதம் எல்லாம் எங்கடா பண்ணணும்னா கண்ணன் மேலதான் பழி போட்டுடணும். ஏன்னா அந்த சேஷ்டிதம் பண்றவெல்லாம் யாரு? கண்ணன். ஏன்னா கண்ணன் பண்ற சேஷ்டிதம் பார்த்தேன்னு சொன்னா, ஒரு ஒரு எப்பேற்பட்ட ஒரு அம்மா பால் கறந்து கொண்டே இருப்பாளாம். அந்த பால் கறந்துட்டே இருக்கும்போது கண்ணன் என்ன பண்ணணும், ஓடி கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு ஓடே இருந்துருவானா. அந்த கண்ணுக்குட்டி போன உடனே அந்த மாடு எட்டி உதைக்குமா, இந்த அம்மா அப்படியே கீழே விழுந்து பால்லாம் கீழே போடுவான், அப்படியே கை கொட்டி சிரிப்பானா கண்ணன். அது போல கண்ணுக்குட்டிக்கு பின்னாடி சில ஓலை இருக்கும், அந்த ஓலையெல்லாம் கண்ணுக்குட்டி வால்ல கட்டி விட்டுட்டு அது நெருப்பு பத்த வச்சிருவானா, அது ஓடுமா, அதை பார்த்து கை கொட்டி சிரிப்பானா கண்ணன். அப்ப இதெல்லாம் சேஷ்டிதங்கள். அது போல வெண்ணெய் திருப்பி கொண்டு இருக்கக்கூடிய தன் தாயார் அந்த மோர் குடத்தை எட்டி ஒரு உதைப்பானா, அந்த மோர் சிந்தி கீழே போயிட்டே இருக்குமா, அதை பார்த்து கை கொட்டி சிரிப்பானா. அப்ப இந்த சேஷிதங்கள் பண்றவன் அவன் தானே. அப்ப ஏன் அப்படின்னு சொன்ன, இன்று தூங்கக்கூடிய பெண் பிள்ளையானவள் கண்ணனுடைய பக்தன், கண்ணனுடைய தீவிரமான பக்தன். அப்ப கண்ணனுடைய சேஷிதத்தை இங்கு சொன்னா அவள் உடனே எழுந்து வருவாள். ஆகையால் புள்ளின் வாய் கீண்டானை ஒரு வரிதான் சொல்லிட்டான். ஆனா சொல்லக்கூடிய பெண் பிள்ளை ஆண்டாளுக்கு என்ன, ராம மேலதான் ஆசையா. ஏதோ உன் கண்ணனை பத்தி ஒரு வரி சொன்னேன், ஆனா என் ராமனை பத்தி இன்னொரு வரி சொல்றேன், கொள்ளா அறக்கணை கிள்ளி கலந்தானை. அது கண்ணனை சொல்லிட்டு உடனே ராமனை சொல்லுகிறாள். ஏன் கொள்ளா அரக்கன் யாரு, நல்ல அரக்கன் யாரு,
தாயாரையும் பெருமாளையும் பிரித்த பாவி ஒருத்தன் இருந்தானே, அவனே கொல்ல அரக்கன். யார்? அவன் தான் ராவணன். அப்ப தர்மத்தையே வடிவாக உடையவன் யாரு? நல்ல அரக்கன் விபீஷன் ஆழ்வார். அப்ப எங்களுக்காக ராமனுடைய பெருமையும் நாங்க சொல்லிட்டோம், உனக்காக கண்ணனுடைய பெருமையும் சொல்லிட்டோம், நீ இப்ப எழுந்து வரணும் அப்படின்னு இந்த அம்மா எழுப்புறாங்க. புள்ளின்வாய் கீண்டானை கொல்லா அரக்கனை. அது எப்படி? கிள்ளி கலந்தானை கீர்த்திமை பாடி போய். புள்ளின்வாய் கீண்டானை கீர்த்திமை பாடி போய்ன்னு சொல்லலாம்ல. கிள்ளி கலந்தானை கீர்த்திமை பாடி போய். நீ என்னமோ உன் கண்ணனுக்கு தான் ரொம்ப கீர்த்தி பெருமை இருக்குது நீ நினைச்சிட்டு இருக்கிற. ஏன் ராமனுக்கு தான் பெருமை தெரியுமா உனக்கு அப்படிங்க குத்தி விடுறாளா இந்த அம்மா. உன் கண்ணனுக்கு பெருமை நீ நினைச்சிட்டு இருக்கிற. ஏன் ராமனுக்கு தான் பெருமை? ஏன் சென்றார் திரளடிய சென்று செருச்சியும் இருந்த இடத்திலேயே சென்று எதிரியை வெற்றி கொண்டான் அல்லவா என் ராமன். இப்ப உன் கண்ணன் என்ன பண்றாரு? எங்க போய் காற்ற விளையாடுகிறாரு. ஒரு கொக்கு ரூபத்துல ஒரு அசுரம் வந்தான். அப்ப அந்த இடத்துல போய் அவனாகத்தானே சென்று மாட்டினார். கண்ணனாகவா சென்று போய் அவனை அழிச்ச? இல்ல இல்ல. எங்க ராமன் இலங்கைக்கு சென்று தென்னிலங்கை செற்றை எடுத்து காட்டுகிறார் அல்லவா. அதனால இந்த இடத்துல என் ராமனுக்குத்தான் மதிப்பு அப்படின்னு தன்னோட ராமனும் மதிப்பு மிக்க. ஏன்னா அப்போவாது உள்ளகிற பெண் பிள்ளை ரோஷம் வந்து ஏது வருவாளான்னு இவ பாக்குறா. சில பேர் பெண்கள் பேசிக்கும் போது கவனிக்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிக்கும் போது வேணும்னே அவளை கோபம் போடுறதுக்குன்னே சில வார்த்தையை சொல்லுவாங்க. அது பெண்களுக்கு கை வந்த கலை. ஏன்னா அப்பதான் அவ வேணும் கோபம் வருமா. அப்ப கோபம் வந்து அவன் ஒரு வார்த்தை விடுவான், இவன் ஒரு வார்த்தை விடுவான். அப்ப அந்த வார்த்தை விட்டா உடனே ஏதாவது ஒரு ரசாபாசம் வரும். ஊடல் வந்தாதான் அப்புறம் கூடல் வரும். அது போல இங்கு ஆண்டாள் மிக அழகாக புள்ளின் வாய் கீண்டானை ஒரு வரி மட்டும் சொல்லிட்டு. எப்படின்னா இங்க ஒரு பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் ஒருத்தர் இருந்தார். அவர் திவ்ய கவி. ஒரு வாயால நம்ம சிவபெருமானுக்கு ஒரு பாட்டு வாங்கணும் அப்படின்னு திருவானைக்காவல சில பேர் கணக்கு போட்டுருந்தாங்க. அவரும் திவ்ய கவி, அஷ்டபிரபந்தம் பாடி இருக்கிறார். அவர் தான் 108 திவ்யதேசத்துக்கு ஒரு பாட்டு பாடி இருக்கிறார். மிக அழகான கவிதை. ஒரு அஷ்டபிரபந்தம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு பேரு. முக்கால் அறியக்கூடிய ஞானியாக திகழ்ந்தார் அவர். அவரு வாயால ஒரு திவ்ய கவிதை வாங்கணும். யாருக்கு? சிவபெருமானுக்கு. அதனால நேரம் பார்த்துட்டே இருக்கிறாங்க தீட்சிதர்கள். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய விஸ்வரூபத்துக்கு வரக்கூடிய பசுமாடு திருவானைக்காவலில் போய் பயிர் மேய்ஞ்சிடுச்சு. உடனே குச்சி கட்டிட்டாங்க. உடனே அந்த பசுமாடு வேணும்னு கேட்டா, உங்க திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எங்க பெருமாளை பத்தி பாடணும். எங்க பெருமாள் யார்? சிவபெருமான். ஆனா அவர் வாயில் வராது. ஆனா பாடவும் மாட்டாரு. பாடினாதான் பசுமாடு கொடுப்போம், இல்லைன்னா இல்லைன்ட்டாங்க. சரி, ஒரே ஒரு வரி மட்டும் உங்க பெருமாளை பத்தி பாடுறேன், என் பசுமாடை விட்டுடும். என்ன பொழுது ஆயிடுச்சு இல்லையா, விசுறுப்பு ஆகணுமே, ஞானி ஆயிடுச்சே. சரி சொல்லு. மங்கை பாகன். மங்கை பாகன் யாரு? சிவன். மங்கையே தன் உடலுக்கு பாதி உடலை கொடுத்தவன். தன்னோட உடம்பு பாதி பெண்ணுக்கு தன்னுடைய மனைவிக்கு கொடுத்துட்டானா. அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விஷ்ணுவோ தன் மார்பிலே ஒரு பெண்ணை வச்சுங்கிறார், ஒரு பிரம்மாவோ தன் பக்கத்திலேயே ஒரு சரஸ்வதி வச்சுங்கிறார், ஒரு சிவனும் தன் பாதி உடம்ப தன் மனைவிக்கே கொடுத்துட்டார். அப்பெல்லாம் மனைவிக்கு எவ்வளவு ஏற்றம் கொடுக்குறாங்க பாருங்க இவங்க எல்லாம் அப்படின்னு இது ஒரு சிரேஷ்டிதமா. அதுபோல இந்த இடத்துல மங்கை பாகன் ஒரே ஒரு வரி பாடினார். யாரு? பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பசுமாட்டை விடும், விஸ்வரூபம் ஆகட்டும். அப்புறம் உங்க பெருமாள் பத்தி சரி ஒரு பாட்டு பாடிட்டாரே, கொஞ்சம் பசுமாட்டை விட்டுட்டாங்க, விஸ்வரூபம் ஆச்சு, சரி இப்ப பாடும் அப்படின்னு சொல்ல 3000 தீட்சிதர்கள் எங்க திருவானைக்காவல் நடக்குது. அந்த 3000 பேருக்கு இவர் ஒருவரே, யார்? பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அந்த இடத்துல வாதம் நடக்குது ஒண்ணுக்கு ஒண்ணு. விஷ்ணுவா இந்த இடத்துல எடுத்து காட்டும் பொழுது சிவனான்னு சொல்லும்போது வேதத்தை ஒப்பிட்டு சொல்றாரு நிறைய. அப்போ தமிழ் எல்லாம் அழகா சொல்லிட்டார். மங்கை பாகன் தலை மீது இருக்கும் நீர் யாரு பதத்து நீர். ஒருத்தர் காலை நீட்டுறாரு, ஒருத்தர் காலை கழுவுறாரு, அந்த கழுவுற நீரை ஒருத்தர் தலைமையில வாங்குறாரு. நீங்களே பாத்துக்கோங்க யாரு பெரியவன். இதுதான் அதுக்கு பாட்டுக்கு அர்த்தம். உலக காலை நீட்டினாரு, பிரம்மா காலை கழுவுனாரு, அந்த காலில் வரக்கூடிய நீர் இந்த சிவன் போய் தலைமையில தாங்கினாரு. நீர் போயிடும், அவளை போய் பாடு நீங்கிறீர். எம பெருமாள் பெரியவரா இவர் பெரியவரா? நீர மங்கை பாகன் தலை மீது இருக்கும் நீர் யாரு பதத்து நீர் அப்படின்ட்டு. இப்படி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பாட்டு, ஒரு பாட்டு 2 பாட்டு இல்லை. உடனே அவனுக்கு வெறி ஏறி போச்சு. உடனே ஒண்ணுக்கு ஒண்ணு வாதம். என்ன வாதம் நடக்குது? அப்பதான் சொல்றாரு, 3000 தீட்சிதர்கள் போட்டி கேட்கிறாங்க. கொப்பரை எண்ணெய் கொதித்துக் கொண்டிருக்கின்றன, இதுல இறங்கி நீ சத்தியம் பண்ணாதான் நாங்க நம்புவோம் அப்படின்றாங்க. அப்ப சொல்றாரு,
உங்க 3000 பேருக்கு நீங்க 3000 பேர் இறங்கணும். கொதிக்கக்கூடிய எண்ணெய் கொப்பரையில எங்க அனைவருக்கும் நான் ஒருவன் நான் இறங்குறேன் அப்படின்னு அந்த கொப்பரையில இறங்கி சத்தியம் பண்ணி சொன்னாராம். அப்ப எப்பேற்பட்ட ஒரு வைஷ்ணவ தர்மத்தை எடுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய பெரியோர்கள். அப்ப எதுக்காக சொல்ல வந்து சொன்னேன், ஒரு வரி பாடினால் கூட தன்னோட பெருமாள் பெருமையை தான் பாடணும். ஆனா உன் பெருமாள் பெருமை நீ பாட சொன்ன, கண்ணன் பெருமை நான் ஒரு வரி பாடிட்டேன். ஆனா என்னுடைய ராமன் பெருமை நான் 2 வரி பாடுறேன். கொல்ல அரக்கனை கிள்ளி கலந்தானி கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலந்து. அப்ப என்னன்னு எடுத்துக்காட்டு ரொம்ப அழகாக இந்த இடத்துல ஆண்டாளானவர்கள் பரிபூர்ணமான ஞான பக்தி வைராகியத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமானவன் சத்ருக்தேவ. சத்ருக்குன ஒரு தரம் பகவான் கண்ணன் என்ன சொல்றாரு, அனைத்து இது சுவாபதேசம். இப்ப சொல்றது பகவான் அனைத்து தர்மங்களையும் விட்டு என் ஒருவனையே எல்லாமா பற்று, அதான் சர்வ தர்மா பரித்தேஜ்ய. ஆனா என்றாமன் அதையா சொன்னா, இல்லையே ஒரு தரம் சத்ருக்குன ஒரு தரம் என்னை ஒரு தரம் வணங்கிவிட்டானே ஆனால் அவனை ரட்சிக்க நான் கடன்பட்டவனாகிறேன். அதான் சத்ருக்தேவ பிரபன்னாய தவாஸ்மீரி சயாசதே. அபயம் அபயம்னு என்கிட்ட வந்துட்டான்னு வச்சுக்கோ, சர்வபூதியப்பியோ தராமிய தத்வ தர்மமே, சர்வபூதங்களில் இருந்தும் அவனை ரட்சிப்பதற்கு நான் காத்துக்கொண்டிருக்கிறேன். இதான் என் ராம பெருமை. இதை ஆண்டாளிங்க சொல்றான். அதான் புள்ளின்பாய் கீண்டானை கொல்லா அரக்கனை கிள்ளி கலந்தானை கீர்த்திமை பாடி போய். கீர்த்தனை எப்பேற்பட்ட ஒரு பெருமை. அப்போ கொல்லா அரக்கன் ராவணன் நல்ல அரக்கன் விபீஷன் ஆழ்வான் அல்லவா, தர்மவான் அல்லவா, அவனுக்கு அந்தரட்ச ஸ்ரீமான் அப்படின்னு வால்மீகி பட்டம் கொடுக்குறார் ரொம்ப அழகாக. அந்தரத்துல வந்து நின்று கொண்டு ராமன் சரணாகதி பண்ணாராம். ஸ்ரீமானா என்ன, செல்வமுடையவன். அந்த இரவு தங்கத்துக்கு அவருக்கு இடம் இல்லை, மனைவி மக்களை விட்டு வந்துட்டாரு. யார், விபீஷன் ஆழ்வான். ஊர் இல்ல, ஊர் எங்க போறதுன்னு தெரியல, வீடு எங்க போறதுன்னு தெரியல, மனைவி மக்களை விட்டுட்டாரு. கூடவே 4 பேர் வந்துக்கிறாங்க. யார், விபீஷன் ஆழ்வான் கூட. இவர் நல்ல அரக்கன், அவருக்கு பட்டம் கொடுக்குறார் செல்வ ஸ்ரீமான். யார், வால்மீகி மகரிஷி. ரொம்ப அழகா எடுத்து காட்டுறாங்க. என்னடா இது, அன்று இரவு தங்குவதற்கு இடம் இல்லை, சாப்பிடறதுக்கு வழி இல்லை, ஊர் இல்லை, வீடு இல்லை, ஆனா அவருக்கு போய் ஸ்ரீமான் பட்டம் கொடுக்கிறாரு. என்ன ராமனை வந்து அடைந்து விட்டானே, அது அல்லவா ஸ்ரீமத்துவம். ஆகையால் இதுதான் ஸ்ரீமத்துவம் என்று எடுத்துக்காட்ட, ஆகையால இவன் நல்லா இருக்கன், அப்பேற்பட்ட கீர்த்தியை நாங்கள் பாட வந்து இருக்கிறோம் என்று இந்த அம்மா இங்க அழகாக எடுத்து காட்டுகிறார். புள்ளின்பாய் கீண்டானை கொல்லா அரக்கனை கிள்ளி கலந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களமுக்கார் வெள்ளி எழுந்து விழாழன் உறங்கிற்று. சரி சரி, சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காத, பிடிந்ததுக்கு அடையாளம் ஏதாவது சொல்லு. வெள்ளி எழுந்து விழாழன் உறங்கிற்று. சூரியன் வந்துட்டாரு தெரியலையா, சந்திர பகவான் போயிட்டாரு, உனக்கு புரியலையா? அப்போ சூரியன் வந்தாவே விடிந்ததுக்கு அடையாளம் தானே. அப்ப நீ எழுந்து வர வேண்டியது அல்லவா. வெள்ளி எழுந்து விழாழன் உறங்கிற்று. புல்லும் செல்வனகான் போதரி கண்ணினாய். புல்லும் சினம்பினகான். இப்பேற்பட்ட சின்ன சின்ன குருவிகள் எல்லாம் விடியற் காலை எழுந்து எழுந்து ஓடுகின்றனவே, அது உனக்கு புரியலையா? உன் காதுல கேட்கலையா? நீ யார், எப்பேற்பட்டவள்? போதரி கண்ணினாய். போதரி கண்ணினாய், கண் அழகு உடையவள். இது மேலோட்டமா பார்த்தா. ஆனா சுவாமியில எடுத்து அழுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, பரபக்தி பரஞான பரம பக்தி தசை உடையவள் அந்த பெண் பிள்ளை. பகவானை எல்லாமாக உணர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். அப்பேற்பட்ட போதரி கண்ணினாய். நீ போதரி கண்ணினா எடுத்துக்காட்டு பெரியோர்கள் கண்ணனுக்கு எப்பேற்பட்ட கண் அழகு உடையதோ அதே கண் அழகு அந்த பெண் பிள்ளைக்கு இருக்கிறதாம். அதுபோல வேற யாருங்க, புண்டரீகாட்சன் இருக்கிறானே, அவனுக்கு செந்தாமரை கண்ணன் என்று பெயர் அல்லவா. அப்பேற்பட்ட புண்டரீகாட்சம். புண்டரீகாட்சன் என்ன, அன்று மலர்ந்த செந்தாமரையை போல் இருந்ததம்மான்னு எடுத்துக்காட்டோன்னு பெரியவங்க பாடுறாங்க. பகவானுடைய அந்த கண் அழகானது தாமரைக்கு ஒப்பானதாக இருக்குமா. அப்ப செந்தாமரை எப்படி மலர்கிறது, அதுபோல் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குறைந்த நீர் ஆடாதே கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் என்பாவாய். நீ மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். குள்ள குளிர குறைந்து நீராடாதே. நீராட்டம்னா பகவான் நாமதேயங்களை நினைப்பது. குள்ள குளிரன்னா என்ன, அந்த அம்மா மட்டும் நன்றாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறாளாம் பகவானுடைய நாமதேயத்தை. அப்ப அந்த நாமதேயம் எப்பேற்பட்டது, திரௌபதிக்கு புடவை கொடுத்தது அல்லவா, எப்பேற்பட்ட சுக்ரீவனை ரட்சி காத்து கொடுத்தது அல்லவா. அப்ப பகவானுடைய நாமதேயம் மிக மிக விசேஷம் அல்லவா. அப்ப நாமீபல நாமம் எடுத்து காட்டுகிறார்கள் அல்லவா. ஆகிய அதை நீ மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே. கள்ளம் தவிர்த்து கலந்து ஏலோர் என்பாவாய். கள்ளம், உன்னுடைய கள்ள மனசிலிருந்து அதையெல்லாம் எடுத்து. கள்ளம்னா என்ன, இந்த இடத்துல தான் மட்டும் அனுபவிப்பது.
கள்ளம். பிறரை குற்றம் சொல்வது கள்ளம். அப்ப என்னென்ன கள்ளன்னா என்ன? திருட்டுன்னு பேரு. உள்ளத்துல ஒரு பரோபகார சிந்தனை இருந்ததுன்னு சொன்னா தன்னை போலவே பிறரை எண்ணுவார்கள். அதான் பரோபகாரம் பேரு. பரோபகாரம் அது போல யாராவது இருந்தா அதான் ஆண்டாள் இருந்தா நானே தான் ஆயிருன்னு சொல்லிட்டா ரொம்ப அழகா சொல்லிட்டா இல்லையா? ஒரு பரதன் நினைச்சான் அல்லவா? அப்போ இங்கு ராமன் காட்டுக்கு செல்வதற்கு கைகேயின் பேராசை கூனியினுடைய கூனித்தன்மை. ஆனால் பரதன் என்ன நினைச்சாரு? இல்ல இல்ல, என் ராமன் காட்டுக்கு போவதற்கு நான் பிறந்ததே பலன் அப்படின்ட்டு. இந்த பாவி பிறந்ததுனாலதான் என் ராமன் காட்டுக்கு. அப்ப இதுதான் ஒரு அடியவனுக்கு இருக்கணும். அப்பேற்பட்ட அடியவனானவன் மிக விசேஷமானவன். அப்ப உன்னுடைய கள்ளத்தை தவிர்த்து எங்க எல்லாருக்கும் பகவான் நாமதேயத்தை சொல்ற. நேத்து நீ சொல்லிட்டு தானே போனேன். அப்ப நீ மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே. கள்ளம் தவிர்த்து கலந்து. அப்ப குள்ள குளிர குறைந்த நீர் ஆடாதேன்னு சொல்லும் பொழுதும், கள்ளம் தவிர்த்து கலந்து ஏனோர் எம்பாவா என்று சொல்லும் பொழுதும் மிக விசேஷமான அர்த்தத்தை காட்டுகிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை ஆராய்ப்படி வியாக்கியானத்துல. அதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பக்கம் வியாக்கியானம் ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, லோகத்துல ராமானுஜ தாசன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனா ராமானுஜ தாசனாக நாம் இருக்கிறோமா? நம்மளை நாமே நம்ம யோசிச்சு பார்க்கணும். ராமானுஜ தாசன்னா என்ன? பிற அடியாரை குற்றம் சொல்லக்கூடாது. அவன் தான் ராமானுஜ தாசன். அடியார்களை பகவானை போல் எண்ண வேண்டும். பகவானை நம்ம எப்படி வணங்குறோமோ, பகவானை எப்படி நம்ம பெரும் மரியாதையாக நினைக்கிறோமோ, அதே போல அடியார்களை இவன் நினைக்கணுமா? அவன் தான் ராமானுஜ தாசன். பகவானுக்கு எவ்வளவு ஒரு மரியாதை கொடுக்கிறாயோ அந்த மரியாதை ஒரு அடியவன். அதைத்தானே நம்மாழ்வார் சொன்னார் இல்லையா? குளம் தாங்கு சாதிலும் நாளிலும் கீழ் இழுந்து எத்தனை நலந்தான் இல்லாத சண்டால சண்டார்கள் ஆகிலும் மணிவண்ணருக்கு என்று உள்கலந்தார். அவனையும் தொழுகுலமே. பகவானை விட நான் மிக விசேஷமாக அவனை நான் அதான் தொண்டர் 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 தொண்டன் சடகோபன் அப்படின்றாரு நம்மாழ்வார் சொல்கிறார் அல்லவா? அப்ப அகையினாலே இந்த இடத்துல மிக விசேஷமாக கள்ளத்தை தவிர்த்து கலக்கணும். ஆனா குள்ளக்குள்ள நீர் ஆடணும். உள்ளத்துல இருக்கக்கூடிய கல்மிஷத்தை விட்டுணும், அகங்கார மமகாரத்தை விட்டுணும், எல்லா அடியார்களும் நம்மை போல பாவிக்கணும். அதான் நானே தான் ஆயிடுங்க. அப்போ அந்த அடியார் பகவானுக்கு சமமானவர், நமக்கு உயர்வானவர், நாம் தாசபூதன். இதத்தான் நம்மாழ்வார் அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் சொன்னார். ஏன் இப்படி பண்ணணும்? ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா, பகவானானவன் அந்த பரிபூர்ணமான அடியார தனக்கு சரீரமாக நினைக்கிறான், வேற ஒண்ணு இல்லை. அதனால நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய கள்ளத்தை தவிர்க்கணும் அப்படின்னா, இந்த அடியார் பகவானுக்கு சரீரம் அல்லவா? அப்ப இவரை நம்ம விரோதிச்சா அப்ப நம்ம பகவானை தானே விரோதிக்கிறோம். இவரை குறை சொன்னா இப்ப பகவான் தானே குறை சொல்றோம். ரெண்டு சிஷ்யர் இருந்தாலும் எங்க அப்பா ஒரு கதை சொல்லுவார். இந்த கதை சொன்னா பட்டு புரிஞ்சிடும். வலது கைக்கு ஒரு சிஷ்யர், இடது கைக்கு ஒரு சிஷ்யர். ஒரு சிஷ்யர் இருந்தார், வலது கை மட்டும்தான் பிடிப்பார், இடது கையை பிடிக்க மாட்டார். இடது கை பிடிக்கிற வலது கை பிடிக்க மாட்டார். இப்படியே 2 பேர் பிடிச்சிட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் வலது கை பிடிக்கக்கூடிய சிஷ்யர் ஊருக்கு போறாராம். ஊருக்கு போகும்போது அவர் சொல்றாராம், என்னோட வலது கையை நீ பிடிக்கூடாது, நீ இடது கை மட்டும் தான் பிடிக்கணும் அப்படி இவர் சொல்றார். இல்ல இல்ல, நீ போயிட்டு நான் தானே பிடிக்கணும் அப்படி இவர் சொல்ல, நீ அப்படி பிடித்தாயே ஆனால் அந்த வலது கையை நான் வெட்டுவேன்னாராம். இதுவாடா அவங்க சிஷ்யத்துவம்? வலது கையை வெட்டிட்டு அந்த குருவுக்கு நீ என்னடா சிஷ்ய? அப்ப அது போல கள்ளம் தவிர்ந்து நம் உள்ளத்துல இருக்கக்கூடிய அகங்கார மமகாரம் தான் பிறரை குற்றம் சொல்ல வைக்கும், பிறரை துச்சமாக எண்ண வைக்கும். அவர் திருமணம் கோணலா கூட போட்டிருக்கலாம், அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. திருமணம் இருக்கா, அவர் உத்தம அடியார், அதான் கள்ளம் தவிர்ந்து. ஏன் ஒரு குரத்தாழ்வார் ஒரு கூரத்துல ஒரு சைவர் பட்டப்பட்டையா பூசிட்டு போய் பிரசாதம் கேட்டாராம். உடனே எல்லாம் கதை பூடிக்கிட்டாங்களாம். ஏன் பட்டப்பட்டையா பூச முகத்தை முடிக்க கூடாது, அப்படி முடிச்சா பாவம். உடனே அந்த ஊர்ல ஒரு கணக்கு கொள்ள, எப்பேற்பட்ட ஊர் வைஷ்ணவ ஊருக்கு வந்திருக்கிற, இந்த ஊர் வைஷ்ணவ ஊரு, எப்பேற்பட்ட குரத்தாழ் வாழக்கூடிய ஊரு, நீ இப்படி போட்டத இப்படி போடு, அந்த திருமணம் போட்டா உனக்கு மரியாதை உண்டுடா அப்படின்னு சொல்ல. எனக்கு தேவை சாப்பாடு தான், நான் இப்படி போட்டான் இப்படி போட்டான் போய் மறுநாள் திருமணம் போட்டுக்கிட்டு வந்து அது மட்டும் சொல்லக்கூடாது, ஸ்ரீமதி ராமானுஜாய நமகன்னு சொல்லணும், அப்பதான் உனக்கு பிரசாதம் வரும். உடனே அது என்ன சொன்னா போச்சு, மறுநாள் திருமணம் போட்டுக்கிட்டு 12 திருமணம் எல்லாம் துளசி மாலை போட்டுக்கிட்டு ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா அப்படின்னு சொன்னாராம். எங்க குரத்துல குரத்தாழ்வா எங்கேயோ வந்து பிரசாதம் எடுத்துட்டு வேக வேகமா ஓடியாரு.
உடனே பக்கத்துல இருக்கிற சாப்பிட்டா நில்லு, அவன் நேத்துக்கு எப்படி இருந்தான் இப்படி இருந்தான், இன்னைக்கு சாப்பாட்டுக்கோசம் இப்படி இருக்கிறான், கம்முனு. அவன் சாப்பாட்டுக்கோசம் போட்டானா எதுக்கு போட்டாலும் நீ பார்க்க கூடாது. அவன் என்ன சொன்னான்? ஸ்ரீமதி ராமானுஜாய நமகன் சொன்னானா? ஸ்ரீமதி ராமானுஜாய நமகன் என்ன? ராமானுஜா தான் எனக்கு தாசர் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி புறத்தாழ்வான் நேராக சென்று அவன் பாதபூதையை கழுவி அவனுக்கு பிரசாதத்தை கொடுத்தாராம். இது எப்பேற்பட்ட ஒரு குணாதிசயம்! கள்ளம் தவிர்ந்து கலந்து ஏலோர். அப்போ குள்ள குளிர நீராடணும்னு சொன்னா உள்ளத்துல இருக்கக்கூடிய கள்ளத்தை தவிர்க்கணும். ஏன்? நாம் அடியவன், நாம் தாசத்துவம் உடையவன், அடியார்கள் பெரியோர்கள், பகவானுக்கு சமமானார்கள் அப்படி நாம் நினைக்கணும். அப்படி நினைத்தோமே ஆனால் அவன் பாகவதன். இது நான் சொல்ல, வார்த்தா மாலையில மிக விசேஷமாக பின்பழகிய பெருமாள்ஜின்னு ஒரு பெரிய மகான், அவர்தான் வார்த்தா மாலை நமக்கு சொன்னார். பா கா வா த 4 எழுத்து இருக்கா? 4 எழுத்துக்கு 4 அர்த்தம் உண்டு. பாகவதன்னா என்ன? பா பகாரோ பகவத் பக்தி, பகவானையும் பாகவதனையும் சமமாக நினைப்பவன் பக்தி உடையவன் பாகவத. பா பகாரோ பகவத் பக்தி. கா ககாரோ கர்வைனா, கர்வம் இருக்கக்கூடாது உள்ளத்துல, அகங்காரம் அமகாரம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தனடி பாவதை இல்ல. நான் சொல்லல, பின்பழகி பெருமாள் சொல்றார். கா அதான் கா எழுத்துக்கு அர்த்தம், பா எழுத்துக்கு பக்தி, பகவானையும் பாகவதனையும் ஒன்னா நினைக்கணும், அதான் பக்தி. கா கர்வம் இல்லாம இருக்கணும். வா வகார் வானா என்ன? வரணும். எந்த மதமோ ஜாதியோ பேதமோ கிடையாது. ஒரு பரிபூர்ணமான ஒரு பாகவத பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டான்னு சொன்னா அவனே மிக 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 உயர்வானவன், நம்ம தான் தாழ்ந்தவர்கள். ஒரு பாகவதன் நினைக்கணுமா, இன்னொரு பாகவதனை பார்த்து அவன் தான் பகவானுக்கு சமமானவன், அவன் தான் மிக உயர்வானவன், நான் மிக மிக தாழ்ந்தவன் என்று நினைக்கணுமா. அதுதான் எந்த மதமோ ஜாதியோ அதுவும் இது பார்க்க கூடாது. அதான் வர்ணையினா. அடுத்து தா தத்துவ தரிசனம். அதான் பா கா வா த 4. 4வது என்ன? தத்துவம். தத்துவம் என்ன? சித்து அசித்து ஈஸ்வரன் நம்ம உடம்புலயே இருக்கு. புரியுது மாதிரி சொல்றேனே, உடம்பு, உடம்புக்குள்ள உயிர், உயிருக்குள்ள பகவான், இதுதான் தத்துவம். இதை தெரிஞ்சுக்கணும், இதுதான் தத்துவம். அப்ப சித்து அசித்து ஈஸ்வரன் என்ற தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப பாகவதன் சொன்ன கள்ளம் தவிர்ந்து கலந்து, நீ குள்ள குளிர குடைந்த நீர் ஆடணும். நீ குள்ள குளிர குடைந்த நீர் ஆடணும்னு சொன்னா உலகத்துல இருக்கிற கள்ளத்தை தவிர்க்கணும். அப்பதான் நீ பாகவதன் ஆவாய். அப்ப பாகவதன் என்னன்னு பார்த்தோம். பான்னா பக்தி, பகவானையும் பாகவதனையும் சமமா நினைக்கணும். கர்வம் இல்லாம இருக்கணும், அகங்காரம் மமகாரம் இல்லாம இருக்கணும். எந்த மதமோ ஜாதியோ அதை வர்ணையினா வர்ண தா தத்துவ சித் அசித் ஈஸ்வரன், இந்த தத்துவத்தை தெரிந்து கொண்டவன் அவனே வாழும் சோம்பர் ஆகிறான். அவன் தான் பகவானுக்கு பிரியன் ஆகிறான். அவன் கூட எப்பவும் பகவான் கூடவே இருப்பார். அவனுக்கு தான் தலைக்கு வந்தது தலப்பாகையோடவே போகும். எப்பேற்பட்ட ஒரு அர்ஜுனன் உயிர் தலையே போகணும், ஒரு அழுத்து அழுத்தினார், தலைக்கு தலப்பாகையோட போச்சு இல்லையா. அப்படி நாம் பகவானை நாம் பற்றி இருந்தோமே ஆனால் அந்த பகவான் நம் கூடவே இருப்பான். அப்ப நமக்கு வந்த ஆபத்துகள் தலைக்கு வந்தது தலப்பாகையோடையே போகும். இதைத்தான் ரொம்ப அழகாக எடுத்துக்காட்டின இன்றைய பாசுரத்துல ஆண்டாள் ஆனவள். அப்போ கண்ணனுடைய பெருமையும் சொல்லலாம், ராமனுடைய பெருமையும் சொல்லலாம். இதையெல்லாம் சொல்றதை விட அடியார் பெருமை சொல்வது மிக விசேஷம், சுவாபதேசம். அப்போ இந்த லோகத்துல அடியார் பெருமையை எவனொருவன் நிரூபித்து அந்த அடியாரோடு அவனுக்கு இவன் அடியவனாக இருக்கிறானோ அவனோடு பெருமாள் சங்கமிப்பான். யாரு? மதுரகவி ஆழ்வார் பெருமாள் கூடவே இருந்தாரு. நம்ம ஆழ்வார் காட்சி குடுன்னு கேட்கிறார், அவரு கொடுக்கல. ஆனா மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணாரு? திரிதந்தாகிலம் தேவபிரானுடைய கரிய கோலம் திருவுரு காண்பன். தேவபிரான் ஒரு பெருமாள், மதுரகவி ஆழ்வார் முதுகுக்கு பின்னாடி போய் நிற்கிறாராம். என்ன கொஞ்சம் பாரு, என்ன கொஞ்சம் சேவியேன்னு. ஏன்? நீ நம்மாழ்வாருக்கு ஆட்பட்டவன் அல்லவா? அது போல வருத நம்பி, அது போல சத்ருகரா, இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகையினாலே குள்ள குளிர குடைந்து நீர் ஆடணும் அப்படின்னு சொன்னா உள்ளத்துக்கு கள்ளத்தை தவிர்க்கணும். உள்ளத்துக்கு கள்ளம் தவிர்க்கணும்னா என்ன? பாகவதனையும் பகவானையும் சமமா நினைக்கணும். அதான் பா கா வா த. பகவானோ பகவத் பக்தி, ககாரோ கர்வயனா, வகாரோ வர்ணயனா, தகாரோ தத்துவ தரிசனா. இந்த 4 உடையவன் தான் பரிபூர்ணமான பாகவதன் ஆகுறான். இது வார்த்தா மாலையில வரக்கூடிய வார்த்தையை இன்னைக்கு நாம் அனுபவித்த ஆழ்வார் பெருமானாகிய திருவேசனம் சுடி கொடுத்த நாச்சியார் திருவேசனம்.